தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய நுழைவு வாயிலுக்கு மினி பேருந்துகள் இலவசமாக இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்தபோது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், எந்தெந்த பேருந்துகள் எங்கிருந்து இயக்கப்படுகிறது என்பது குறித்து மக்களுக்கு தொடர்ந்து தகவல் தெரிவிக்கப்பட்டு வருவதாக கூறினார். முன்பதிவு செய்தவர்களுக்கு SMS மூலமாக தகவல் அளிக்கப்படுவதாக தெரிவித்தார். தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய நுழைவு வாயிலுக்கு மினி பேருந்துகள் இலவசமாக இயக்கப்படும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். கூடுதல் பேருந்து வசதிகளை ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அளித்த ஆணைப்படி சிறப்பு பேருந்துகள் இன்றிலிருந்து இயக்கப்படுகின்றன. வழக்கமாக ஒவ்வொரு நாளும் இயக்கப்படுகின்ற 2000 பேருந்துகளை தவிர்த்து கூடுதல் பேருந்துகள் இன்றையிலிருந்து சென்னையிலிருந்து இயக்கப்படுகிறது. அதில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் பெங்களூரு செல்கின்ற பேருந்துகள், ECR கிழக்கு கடற்கரை வழியாக செல்கின்ற பேருந்துகளை தவிர மற்ற அத்தனை பேருந்துகளும் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படுகிறது. ஏற்கனவே அது மாதிரி இந்த பிரச்சனை வந்த பொழுதே உடனே அப்போதே அறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது, திரும்ப கொடுக்கப்படும். ஏற்கனவே முன்பதிவு செய்தவர்களுக்கு தான் கோயம்பேட்டில இருந்து எடுத்திருப்பாங்க, புதிதாக செய்யறவர்களுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அந்த ஏற்கனவே செஞ்சவங்களுக்கு பேருந்துலேயே அந்த கட்டணம் திருப்பி வழங்கப்படும்.